What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். நம்ம ஒன்று மட்டும் தான் பார்த்தோம். இன்னும் 2 சாங் இருக்கு. ஆக்சுவலி நம்ம அதுக்கு முன்னாடியே எங்கேயோ ட்ராவல் இருந்தனால ஒரு சாங் பார்த்தாச்சு. அண்ட் இன்னொரு சாங்கு ரியாக்ஷன் போடுவோம். பட் இப்போ ட்ரெய்லர் லெட்ஸ் ஸ்டார்ட். லைவ் இது போயிட்டு இருக்கு, ஆடியோ லான்ச் லைவ்ல. அப்படியா? என்ன பண்றாங்கன்னா லைவ் ஸ்டேஜ் வச்சு என்ன பண்றாங்க, லைவ் ஆடியோ லான்ச் பிளஸ் ட்ரெய்லரும் அதுலயே ரிலீஸ் பண்றாங்க. ஓ சூப்பர். ஸோ அங்க லைவ்ல ரிலீஸ் ஆனதே நம்மளுக்கு இங்க வந்து யூடியூப்ல டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணாங்களான்னு நான் தெரியல. நல்லா இருக்கு, பாப்போமா? பார்க்கலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? மலையாள ஆக்டரா இருக்காரு. டிஃப்ரெண்டா இருக்காரு இல்ல? ஷோ ஓட்டில மாடே. ஓட்டா ஓட்டா. போர் குடுக்குற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம் சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட எதுவுமே சரியாவில்லடே. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போவாது. நிறைய அள வச்சுட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. Old man sleep peacefully. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பும் அவனே டாடி இஸ் கமிங் டவுன். சொல்ல முடியாது, வந்து இல்லாமையே இருக்கலாம். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அப்படியே இது வந்து டிப்பிக்கல் கார்த்திக் சுப்புராஜோட அந்த கட்டு. இதுக்கு முன்னாடி பீஸா கூட விட்டுலாம். இறைவியில் இதே மாதிரி தான். இறைவி டீசரும் ட்ரெய்லரும் நீ பார்த்துருக்கேன் இல்லை, நீ வேணா அப்புறமா போட்டு பாரு. அல்டிமேட்டான ட்ரெய்லர் கட்டுனா அது பீஸா சாரி இறைவி தான். இறைவி அவ்வளோ சூப்பராக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி அதே டோன் தான் இறைவி ட்ரெய்லர். அதாவது மியூசிக் வந்து அந்த பீட்டு டக்குன்னு லாக் ஆகிற மாதிரி சவுண்ட் வருதுன்னா அதுக்கு ஒவ்வொரு கட்டும் மாறும், வேறு சீன் வரும். அதில் அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சீனில் ஒரு விஷயம் எதாவது பண்ணுவாங்க. அதுக்காக சொன்னாங்க. அதுவும் இதில் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது. நம்ம 2 minutes 42 seconds நல்லா இருக்குது. ஆனால் அது யார் அந்த கேரக்டர் அப்படின்னு தெரியல. அந்த ஆன்டகனிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அது பார்க்கல யாரும். ஆனால் பூஜா ஹிட்டே சீரியஸ்லி நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த படத்துல இதுல தான் ஆக்டிங் ஸ்கில் இருக்க மாதிரி இருக்கு. ஸ்கோப் தெரியுதுன்ற. ஸ்கோப் மத்தெல்லாம் வந்து சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கு அது மாதிரி தான் இருக்கும். டான்ஸ்க்காகவே யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு. அந்த அதெல்லாம் அந்த ஒரு டைலாக் சொல்றது நீ நிறைய அனுபவிச்சுட்டேன்னு சொல்றப்ப அந்த இது தெரியுது. ஓகே
ஃபைனலி ஒரு எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறதுக்காக ஸ்கோப் கிடைச்ச மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இவருமே அந்த கெட்டப்ல டோட்டலி டிஃபரெண்டா இருந்தது. அவரும் அப்படிதான் இருக்காரு, ஜெயராமும் அப்படிதான் இருக்காரு. டிஃபரெண்டா இருக்கு. தலைவர் சொல்ல டக்குன்னு அவர் அந்த சிரிக்கிறதுலாம் டக்குன்னு பார்த்தா தெரியாது அது ஜெயராம் தான்ன்ற மாதிரி இருக்காது. நல்லா இருக்கு ட்ரைலர். பட் அந்த வில்லன் யாருன்னு மட்டும் ஆன்டகனிஸ்ட் யாருன்னு மட்டும் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணி உண்மையை தெரியலாம். இல்லை போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் யாரு என்னன்னு. அண்ட் தென் சூப்பர், இது ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அந்த த ஒன் இதுதான் ரெட்டோட இந்த ஒன்றுன்னு வந்துருக்கு. அந்த பாட்டோட ரியாக்ஷனும் கூடிய சீக்கிரம் வரும், நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் அந்த பாட்டோட ரியாக்ஷன் அண்ட் இன்னொரு இது தக் லைஃப் வந்திருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் அதையும் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஓகே, ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.